இப்போ வாழ்த்துறையில முதலாவதாக முதல்வர் ஜே சுரேஷ் சார் வாங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த அற்புதமான நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்து வாழ்த்துறை வழங்குவதற்கு அனுமதித்துள்ள பிஎஸ்சி நிறுவனத்தின் அத்துணை உறுப்பினர்கள், நிர்வாக இயக்குநர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மதுரை கல்லூரி திரு ராம்கி முருகன் ஐயா குறிப்பிட்டது போல 135 ஆண்டுகளுக்கு மேல கல்வி பணி செய்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் தற்போதைய கல்வி முறையில் வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ள இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவியல் சம்பந்தப்பட்ட பாடங்களில் நாம் பல்வேறு பிரிவுகளை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அவற்றில் ஒன்று ஜோதிடக்கலை. இதற்கு அறிவியலாளர்கள் எவ்வளவுதான் மறுப்பு கூறி வந்தாலும் இந்த கலை என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மத்திய ஐரோப்பிய நாடுகளில் கூட நம்பப்பட்டு வந்த ஒரு கலை. இதனுடைய ஆணிலே பாபிலோனிய கலாச்சாரத்திலிருந்தே இருப்பதாக தரவுகள் சொல்கிறது. உலகம் அனைத்திலுமே பல்வேறு நாடுகள் அறிவியல் பூர்வமாக இந்த கலையை எவ்வளவுதான் மறுத்து சொல்லி வந்தாலும் மக்களின் நம்பிக்கையில் ஆழ பொதிந்துள்ள ஒரு கலை இந்த கலை. இதை யாரும் மறுப்பதற்கில்லை. உலகத்துல சில விஷயங்களை நம்ம அனுபவங்கள் மூலமா தான் தெரிந்து கொள்ள முடியும். எல்லாத்துக்குமே சயின்ஸ்ல விடை கிடையாது. ஏன்னா சயின்ஸே தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டது. 1900 இருந்த ஒரு அறிவியல் தீரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் ஒத்துக்கிறது இல்லை. 50 வருடங்களுக்கு முன்னால் அறிவியலில் ஆழமாக சொல்லப்பட்ட ஒரு விதி 50 வருடங்களுக்கு பின்னால் மாறுதலுக்கு உள்ளாயிருக்கிறது. அதனால அறிவியல் தான் அனைத்திலுமே தீர்வாக அமைந்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவியலாளர்களே ஒத்துக்கொள்வதில்லை. ஐன்ஸ்டீன் கூட அவருடைய பல்வேறு தியரி சொல்லும் போது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. சோ அறிவியல் வரம்புகளுக்கு உட்பட்டது. அதுல எதை நம்மளால அளக்க முடியுமோ, அதற்கு உபகரணங்கள் வைத்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் தான் அறிவியல் சொல்லித்தர முடியும் நமக்கு. அதனால அறிவியல் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தொடர்ந்து பயன்பட்டு வருகிறது. அதுல ஒன்று ஜோதிட கலை. அதுவும் இந்தியாவினுடைய பாரம்பரிய ஒரு கலைன்னு நம்ம ஜோதிட கலையை சொல்றோம். இதுல நான் உங்ககிட்ட இந்த கூட்டத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் ராம்கி முருகன் ஐயா அவர்களை எங்களுடைய 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பேசுவதற்காக நாங்கள் அழைத்திருந்தோம். இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவோம். புதுசா வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கல்லூரியை அறிமுகப்படுத்தும் நிகழ்வுன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பேசுவதற்காக நாங்கள் ராம்கி முருகன் ஐயாவை தொடர்பு கொண்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தோம். அதன் மூலமாக கல்லூரியிலிருந்து அவருக்கு ஒரு தொடர்பு, எங்களுக்கு அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அவருடைய அந்த அதீத ஆர்வம், இந்த கலையை நாங்கள் எய்தர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல பொதுமக்களுக்கோ கல்லூரி வழியாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தீராத ஒரு ஆர்வம், அதுதான் இந்த பிஏசி மதுரை கல்லூரி இணைந்து இந்த வகுப்புகளை நடத்துவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். நாங்க அதை இந்த இன்றைய உயர்கல்வியினுடைய நோக்கத்துல இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ங்கிறத கல்லூரி மாணவர்களுக்கே எடுத்துட்டு போக சொல்றாங்க. ஏதாவது ஒரு வகையில இந்திய பாரம்பரிய அறிவு சார்ந்த பாடங்களை நம்ம மாணவர்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத உயர்கல்விக்கு வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய யூஜிசி வற்புறுத்திய சொல்றாங்க. சோ முதல் நிலையில கல்லூரியிலிருந்து நாம் இதை ஒரு எக்ஸ்டென்ஷன் நிகழ்வாக பண்ணுவோம். எடுத்தோன்னு நம்ம மாணவர்களுக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அதனால நாங்க இதை முதல்ல பொதுமக்களுக்கு நம்ம கல்லூரி வழியா கொண்டு போவோம் அப்படிங்கிற அடிப்படையில
எங்கள் கல்லூரியினுடைய செயலர் மரியாதைக்குரிய ஐயா நந்தகோபால் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் திரு ராம்கி முருகன் அவர்களுடன் இணைந்து இந்த ஒரு பாடத்தை நாங்க கொண்டு போனோம், பொதுமக்களுக்கு கொண்டு போனோம். அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னையும் ராம்கி முருகன் சார் ஒவ்வொரு நிலையிலையுமே என்னை கலந்து ஆலோசிப்பாங்க. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். எனக்கு அதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 60 தொட்ட மனிதர் அவர், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு 60 தாண்டிய மனிதர் சொல்றோம். அவருக்கு இந்த கலையை பல பேரிடம் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எங்களை ஊக்குவித்தது. அப்படிதான் நான் உண்மையை சொல்லணும். கல்லூரியில இருந்து ஒரு முழு சப்போர்ட் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்ட ஒரு தனிப்பட்ட முயற்சியும் தீராத ஆர்வமும். பொதுவா ஒரு கலை இருக்குதுன்னா இன்றைய உலகம் அந்த கலையை தனக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நாம் காசு பண்ண வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் இருக்கும். அதை தாண்டி இது பல பேர்கிட்ட போய் சேரணும். ஏன்னா நாலெட்ஜ கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ட்ரெய்ட்ஸ் அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு பொது நோக்கோட மனிதர்கள் இன்று கிடைப்பதே ரொம்ப அரிது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் திரு ராம்கி முருகன் அவர்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல விதை, அதை தொடர்ந்து அந்த நிகழ்வை நல்லா வளர்த்து விட்டவங்க அற்புதமான ஜோசியர்கள் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கூறிய ஆலோசனை, அவர்கள் இதற்கு பங்களித்தது, இவையெல்லாம் சேர்ந்து இன்றைய தினம் இத ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு கோர்ஸை நம்ம முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த பராசரா அஸ்ட்ராலஜி சென்டர் பல்வேறு பாடங்களை நடத்த இருக்கிறது. இவற்றிலெல்லாமும் நிறைய மாணவர்கள் சேர்ந்து இந்திய கலாச்சார அறிவியல் பாடங்களில் தேர்வு பெற்று இந்த கலை மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறத இந்த கூட்டத்துல தெரிவிச்சு வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி